இன்றைக்கி நம்ம வந்து கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த டைமில் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை விட கொஞ்சோண்டு தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா இதில் புளி ஆட் பண்ணுவோம், அப்போ புளிப்பு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் வந்து வெங்காயத்தை விட கொஞ்சோண்டு தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு போடுற மாதிரி ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சம் பாதியாக தான் சேர்த்துக்கணும். நம்ம காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நான் பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நான் 3ஐயும் சேர்த்து மிளகு தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகு தூளையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகுத்தூள் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கறதுனால இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். இல்லைன்னா மிளகாத்தூள் ஃப்ளேவர் தான் வரும், நல்லா இருக்காது. மிளகுத்தூள் ஃப்ளேவர் வரும்போது தான் சூப்பராக இருக்கும் குழம்பு. இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்புல வந்து புளிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியமாக நார்மலாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நான் வந்து இப்போ புளியை வந்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து உப்பு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நான் கருவாடு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 8 பீஸ் கருவாடு தான் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவாடு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் கருவாடு வந்து வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இதில் வந்து நான் ஒரு 3 முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த முட்டையில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வாசனையே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.